எல்லோருக்கும் வணக்கம். இப்போது ஜிஎஸ்டி 2.0 அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ ஜிஎஸ்டி 2.0 ஒன்றுன்னு இருக்குன்னா, ஜிஎஸ்டி 1 எப்போ வந்துச்சுன்னா 2017 ஜிஎஸ்டி 1 வந்துடுச்சு. ஸோ 8 வருஷம் கழித்து ஜிஎஸ்டி 2.0 அப்படின்றத 2025 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பல பொருட்களோட ஜிஎஸ்டி ரேட்டை குறைச்சிருக்காங்க. சரி, இவங்க குறைச்சாங்கன்னா அப்போ ஏற்றுனது யாருங்க? 2020 பார்த்தீங்கன்னா டூத்பேஸ்ட்கான ஜிஎஸ்டி ரேட்டு 18%. இப்போ அதை 5%ஆக குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஜிஎஸ்டி ரேட்டு குறைச்சதுனால என்ன ஆகும்னா, நம்ம பொதுமக்கள் 2.5 லட்சம் கோடி மிச்சப்படுத்துகிறோம், சேர்த்து வைக்கிறோம். அந்த சேர்த்து வச்சது மூலமாக நாம் சந்தோஷமாக இந்த பண்டிகைகளை கொண்டாடலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனத்தொகை பார்த்திங்கன்னா இந்தியாவில் 145 கோடி ஜனத்தொகை இருக்காங்க. இப்போது இந்த 2.5 லட்சம் கோடியை 145 கோடியால் வகுத்தோன்னா ஒருத்தருக்கு தலா 1724 ரூபா கிடைக்குது. ஆனால் இத்தனை வருஷமாக இதை விட அதிக ரேட்டில் தானே நாம் வரி கட்டிகிட்ருந்தோம். கடந்த 8 வருஷமாக அதிகமாக வரி செலுத்திகிட்ருக்கோம் இல்லையா? அதாவது 13,792 ரூபா. இதை யார் திருப்பி தருவா நம்மளுக்கு? இதே மாதிரி தான் டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டு அது மூலமாக கிடைக்கிற பணமும் கருப்பு மணி எல்லாமே இந்திய மக்களோட வங்கி கணக்கில் நாங்கள் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இன்னும் பண்ணலை. கொரோனா காலத்திலே இந்த ஜிஎஸ்டியை தான் கட்டிகிட்டு இருந்தோம். அப்போ நல்லா அடி மக்கள் அடிச்சுட்டு இப்போ தீபாவளி கிஃப்ட்டு, பண்டிகையை நல்லா கொண்டாடுங்க அப்படின்னு காதல் என்னங்க பூ சுற்றுறீங்களா டன் கணக்கில்?